ஒரு இண்டிவிஜுவல் ஒண்ணு இந்த மாரி ஒரு விஷயத்த நம்பணும். அப்படி இல்லைன்னா சேர்ந்து வரணும். இப்ப நெறைய பேருக்கு என்னன்னா, நீங்க வந்து என்னால அதிகமா சம்பாதிச்சிடுறீங்க. ம். உங்களுக்கு வந்து நான் 0.5% 0.75% சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல நீங்க வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும். நான் யாரையுமே வெத்தல பாக்கு வச்சு, "வாங்கப்பா என்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க. வாங்க, வாங்க, வாங்கன்னு" யாரையுமே கூப்பிடுறதில்ல. நான் சில விஷயத்த சொல்றேன். ஓகேயா? என்னுடைய அப்ஜெக்டிவ் ஆஃப் சோசியல் மீடியா வந்து ஐ வாண்ட் டூ கிரியேட் அ ஃபினான்ஷியல் அவேர்னஸ். அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். அந்த மாரி சொல்லும்போது சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஓகே சார் நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க சொல்றது ஒரு நம்பத்தகுந்ததா இருக்கு. அல்லது ஓரளவுக்கு பிராக்டிகலா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என் மூலமா இன்வெஸ்ட் பண்றதுக்குன்னு வராங்க. ஓகே. என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து இன்வெஸ்ட்மென்ட் யார் இது நான் சொல்லி, சொல்லி அதில தான் இன்வெஸ்ட்மென்ட்ங்கிறது கிடையவே கிடையாது. ம். அண்ட் அகைன் வந்து எல்லாரும் என்ட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றது கிடையாது. உங்கனால நீங்களாவே எல்லாம் பார்த்து பண்ண முடியும்னா தாராளமா இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.